Praise be to the name of our triune God, the Father, the Son, the Holy Spirit, yesterday, today and forevermore. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லவருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I hope you all are well by the grace of our God. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். We are doing a teaching series on the last words spoken by the Apostle Peter to the church. நாம் அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைகளுக்கு எழுதின இந்த இறுதி நிருபத்திலிருந்து சில காரியங்கள் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். Especially 2 Peter chapter 3 verses 17 and 18. குறிப்பாக 2 பேதுரு 3வது அதிகாரம் 17-18வது வசனங்கள். This is the final talk of our 4-part teaching series. இது அவர் கூறின வார்த்தைகளிலிருந்து இறுதியான ஒரு பாகமாக இவைகள் இருக்கிறது. Until now we have seen 3 things. இதுவரையிலும் நாம் 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். In the first talk, முதல் பகுதியிலே entitled Beware of Unlearned and Unstable, we are warned that we have to be cautious in our Christian life. முதலாவது காரியம் நாம் கல்லாதவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை. In the second talk, இரண்டாவது பகுதியிலே entitled Grow in Jesus Christ, நாம் வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்கிற ஒரு பகுதியை அடிப்படையாக தலைப்பின் அடிப்படையாக வைத்து அவைகளை நாம் தியானித்தோம். we saw how to grow in our Lord Jesus Christ. எப்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். In the last talk, கடைசியாக entitled Grow in Grace and in Knowledge, நாம் கடைசி பகுதியிலே நாம் தேவனுடைய கிருபையிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் வளர வேண்டும் என்பதை மையமாக வைத்து நாம் தியானித்தோம். on how to grow in grace and how to grow in knowledge, especially what is grace and what is knowledge and how to grow in grace and in knowledge of our Lord and Savior Jesus Christ. நாம் கடைசி பகுதியிலே நாம் எவ்வாறு தியானித்தோம் என்றால் தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்வது எப்படி என்றும் தேவனுடைய கிருபையிலே எவ்வாறு வளர்வது என்பதை பற்றியும் கிருபை என்றால் என்ன, அவரை அறிகின்ற அறிவு என்றால் என்ன என்பதை குறித்தும் திட்டம் தெளிவுமாக நாம் தியானித்தோம். This is the final talk of the series. நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிற இந்த காரியத்திலே இன்றைய நாளிலே பேச இருக்கிற காரியங்கள் இறுதியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Let us read verse 18, 2 Peter chapter 3 verse 18. 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். The last phrase, அதனுடைய கடைசி வாக்கியம், to him be glory both now and forever, amen. அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று அவர் முடிக்கிறார். The him mentioned here is Lord Jesus Christ. இந்த இடத்திலே அவர் என்று குறிப்பிட்ட இருக்கிற அந்த பதம் யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. So I want to entitle this talk as, நான் ஆகையால் இந்த செய்திக்கு தலைப்பாக live for the glory of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழுங்கள். Live for the glory of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகிமைக்காக வாழுங்கள். Our goal always must be to glorify God, or in other words to glorify Jesus Christ. நம்முடைய இலக்கு எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகவே இருத்தல் அவசியம். The Apostle Peter closes this epistle with this phrase, to him be glory both now and forever, that is glory to Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தை முடிக்கிற வேளையிலே அவர் எவ்வாறு முடிக்கிறார் என்றால், நீங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக, தேவனுக்கு மகிமை சேர்க்கும்படியாக என்ற பதத்தோடு அவர் முடிக்கிறார். Not only now but it is for ever and ever. இது இப்பொழுது மட்டுமல்ல அல்லது எப்பொழுதாவது அல்ல, எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்றே அவர் முடிக்கிறார். This verse emphasizes that Jesus Christ is fully God. இந்த பதம் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து அவர் முழுவதும் தேவனாக இருக்கிறார் என்று. Because God only possesses ultimate glory forever. ஏனெனில் தேவன் மட்டுமே எப்பொழுதுமே மகிமைப்படத்தக்கதாக மகிமையிலே சிறந்தவராக அவர் இருக்கிறார். Some groups falsely assume that Jesus Christ is not fully God but a created being. சில குழுவினர் இப்படியாக நம்புகிறார்கள், இயேசு கிறிஸ்து அவர் தேவன் அல்ல, அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று. But this particular phrase refutes those arguments.
ஆனால் இந்த பதமானது அவர்கள் கூறுகிற அந்த காரியங்களுக்கு எதிரடையாகவே அவைகள் காணப்படுகிறது. Because God only possesses ultimate glory. ஏனெனில் தேவன் தாமே எப்பொழுதும் மகிமையிலே சிறந்தவராக அவர் காணப்படுகிறார். அவரே மகிமைப்படத்தக்கவர். Because this verse here says that, ஏனெனில் இந்த வார்த்தையானது அங்கு இவ்வாறு கூறப்படுகிறது, growing grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ, அவரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் நீங்கள் வளருங்கள் என்று சொல்லி, to him, அவருக்குள், that him refers to Jesus Christ here. அவருக்குள் என்கிற அந்த வார்த்தையானது இயேசுவை குறிக்கிறது. God will not share his glory with anyone else. தேவன் தன்னுடைய மகிமையை ஒருபொழுதும் யாருக்கும் கொடுப்பதில்லை. That is reflected in Isaiah chapter 42 verse 8 and 48 verse 11. அதை நாம் ஏசாயாவின் புத்தகம் 42:8 மேலும் 48:11 நாம் வாசிக்கிறோம். But Jesus Christ shares the divine glory forever. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக மகிமையை எப்பொழுதும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Also turn with me to the book of Revelation. என்னோட கூட வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 5 5வது அதிகாரம் verse 12 12வது வசனம். Saying with a loud voice, Worthy is the Lamb that was slain to receive power, riches and wisdom and strength and honor and glory and blessing. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். And also in verse 13, அதோடு கூட 13வது வசனத்திலே, every creature which is in heaven and on the earth and under the earth and such as are in the sea and all that in them heard I saying, blessing and honor and glory and power be unto him that sitteth upon the throne and unto the Lamb forever and ever. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகள் அவைகள் உண்டாக்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிறவருக்கு சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டார். The one sitteth upon the throne is God the Father. இந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர் பிதாவாகிய தேவன். And the Lamb is Lord Jesus Christ. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. Both are equally honorable to receive glory. இந்த இருவரும் சமமான மகிமையை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள். Our life's goal is to glorify God, or in other words, to glorify Jesus Christ. நம்முடைய வாழ்வானது எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவதாகவும் இயேசு கிறிஸ்துவை மகிமைக்குள்ளாக மாற்றுவதாகவும் அவைகள் இருக்க வேண்டும். The three members of the Trinity must be glorified in all times in our life, through our life. நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் திரித்துவத்தினுடைய 3 நபர்களும் எப்பொழுதுமே மகிமை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். This is a very important subject. இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. Many people are unaware of the phrase the glory of God and unaware of how to give glory to God in our personal lives. இன்று அநேகர் இந்த மகிமைப்படுத்துதல் என்கிற அந்த ஒரு காரியத்தை ஒரு சாதாரணமான ஒரு காரியமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் அப்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. Because you and I are created for the purpose of glorifying God in our life. ஏனெனில் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கமே அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே. Colossians chapter 1 கொலோசியர் 1வது அதிகாரம் verse 16 says like that. 16வது வசனம் இப்படியாக கூறுகிறது. For by him were all things created that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Underline the phrase. இதிலே நாம் அடிக்கோடிட வேண்டிய வார்த்தை என்னவென்றால், created by him and for him. இதிலே நாம் அடிக்கோடிட வேண்டிய ஒரு பதம் என்னவென்றால், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று. For him, அவருக்கென்று. we are created for Jesus Christ. நாம் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கென்று. But man by his sin has
failed to accomplish the task. ஆனால் மனிதன் தன்னுடைய பாவத்து நிமித்தமாக அந்த மகிமைப்படுத்துகிற அந்த காரியத்தை அவன் இழந்து போனவன். Man was created in God's image with a unique capacity to glorify God in his life. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது ஒரு தனித்துவமான ஒரு தன்மையோடு தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். But when Adam sinned, ஆனால் எப்பொழுது ஆதாம் பாவத்திலே வீழ்ந்தாரோ, the humanity's ability to glorify God was marred. மனிதன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த தனித்துவமான அந்த தன்மையை பாவம் வருகிற பொழுது அவன் இழந்து போனான். But God redeemed us so that we should fulfill the purpose of God, that is to glorify God in our life. ஆனால் இந்த வீழ்ந்து போன மனிதனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் ரட்சித்தபடியினாலே அந்த ரட்சிப்பிற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Turning to the book of 1 Corinthians, என்னோட கூட 1 கொரிந்தியர் நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். chapter 6, அங்கே 6வது அதிகாரம் verse 20. 20வது வசனம். For we are bought with a price, therefore glorify God in your body and in your spirit, which are God's. கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். You are bought with a price. நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள். For what? எதற்காக? For not our own purposes, நம்முடைய சுய நோக்கத்தை சுய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. for not our vision will, நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நிறைவேற்றுவதற்காக அல்ல. not to fulfill our lust and sinful desires, நம்முடைய இச்சைகளையும் நம்முடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக நாம் கிரயத்திற்கு கொள்ளப்படவில்லை. but to glorify God in our body and in our spirit. நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவே நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். That also belongs not to us but to God. அதுவும் நமக்கென்று அல்ல, அதுவும் தேவனுக்காகவே. That is our ultimate purpose in this life. இதுவே நம்முடைய வாழ்விலே மூலமும் முக்கியமான காரியமாக திட்டமாக இருக்கிறது. God must be the beginning and ultimate end of all our actions. நம்முடைய வாழ்விலே முதல்வரும் முக்கியமானவருமாக இருப்பவர் தேவன் மட்டுமே. Peter chose this particular phrase in closing this epistle because this is the most important thing we should remind, that is we should live for the glory of God. ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தினுடைய கடைசி பகுதியில் இந்த முக்கியமான திட்டவிட்டமான இந்த மகிமைப்படுத்துகிற காரியத்தை சொல்லி அவர் தன்னுடைய நிருபத்தை நிறைவு செய்கிறார். Now there is a question. இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழலாம். So I want to live for the glory of God. நான் இப்பொழுது தேவனுடைய மகிமைக்காக நான் வாழ வேண்டும். What is the glory of God? தேவனுடைய மகிமை என்றால் என்ன? Without knowing that I cannot live for that. தேவனுடைய மகிமை என்று தெரியாத பட்சத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்தி வாழ முடியாது. I have seen in some meetings, ஏனெனில் நான் சில கூட்டங்களில் நான் பார்த்திருக்கிறேன். Preacher with a microphone shouts like this. பிரசங்கியார் அந்த மைக்கிலே இவ்வாறு அவர் கூச்சலிடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். The glory is coming. தேவனுடைய மகிமை வருகிறது. The glory is coming. நம்ம தேவனுடைய மகிமை வந்து கொண்டிருக்கிறது. The glory is upon us. அந்த மகிமை நம் மேல் இருக்கிறது. The glory is filling you. அந்த மகிமை நம்மை நிரப்புகிறது. A pillar of cloud is filling this church or this place. தேவனுடைய மகிமையின் அந்த மேகம் நம்மை மூடுகிறது, இந்த சபையை மூடுகிறது என்று அவருக்கு. Then some people are thrust to the floor. உடனே சில விசுவாசிகள் தரையில் விழுவார்கள். Some scream, சிலர் அலறுவார்கள். some cry, சிலர் அழுவார்கள். some laugh, சிலர் சிரிப்பார்கள். some were unaware of what they are doing. சிலருக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாது. That will take place for some minutes. அது சில நிமிடங்களுக்கு இந்த காரியங்கள் அங்கே நிகழும். Then people will come forward and testify, I am filled with the glory of God, I receive new anointing and so on and so on. அதன் பின்பு ஜனங்கள் முன்பாக வந்து தாங்கள் பெற்ற அனுபவத்தை, நாங்கள் தேவனுடைய மகிமையை ருசிக்கிற பொழுது இந்த அனுபவங்களை நான் கண்டோம் என்று சாட்சி சொல்வார்கள். The painful thing here is, இங்கே அதிகப்படியாக சங்கடப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், I have noticed, நான் இதை கவனித்திருக்கிறேன். when the preacher shouts the glory is descending here, இங்க இந்த இடத்திலே தேவனுடைய மகிமை இறங்குகிறது என்று அந்த பிரசங்கியார் சொல்லுகிற வேளையிலே,
some persons out of their control, சில ஜனங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து will kick the Bibles which were present before them. அவர்களுக்கு முன்பாக இருக்கிற வேதாகம புத்தகத்தை கூட காலால் உதைத்து தள்ளுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். So in future meetings, to avoid that, அதன் பின்பாக வருகிற கூடுகைகளே அவ்வாறு நடக்கக்கூடாது என்பதற்காக before these sessions, இந்த கூட்டங்களுக்கு முன்பாக they will first ask to keep the Bible in a secure place, took that Bible and keep it in a secure area, so that you cannot kick that Bible out of your way. இதை பாதுகாக்கும் வண்ணமாக, இந்த வேத புத்தகத்தை பாதுகாக்கும் வண்ணமாக முதலாவதாகவே அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்து விடுவார்கள், உங்களுடைய வேதாகம புத்தகத்தை சற்று ஒதுக்கி ஓரம் கட்டி வையுங்கள் என்று. So to some people, அதனாலே சில ஜனங்கள், the glory of God is showing their feet to their God. அதனாலே சிலர் நினைக்கிறது என்னவென்றால், தேவனுடைய மகிமை இறங்குகிற வேளையிலே அதை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் தங்களுடைய காலை தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து காண்பிப்பது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். That is an abominable thing to God. இது தேவனை தூஷிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. To honor God is to fall in reverence before the presence of God, not to lift someone's feet before God. தேவனை நாம் கனப்படுத்துவோமே, ஆனால் நாம் சாஷ்டாங்கமாக முன்னோக்கியே விழ வேண்டுமே தவிர ஒருபொழுதும் தேவனை கனவீனப்படுத்தும்படியாக பின்னோக்கி விழுவது, நம்முடைய காலை தேவனுடைய முகத்துக்கு நேராக உயர்த்துவது என்பது வேதத்திற்கு முரணானது. In some congregations, இன்னும் சில கூடுகைகளிலே this happens month after month, and in some congregation week after week they are every week they are receiving the glory, and eventually they lost their glory in the weekdays, and also in the next Sunday or in the next sessions they are doing that for years and years. இன்னும் சில கூடுகைகளிலே மாதம் வருடம் இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் அனுபவிக்கிறதையும் அதை தான் தேவனுடைய மகிமை என்றும் அவர்கள் நினைத்து அதையே வருடங்கள் தொடர்ச்சியாக அந்த அனுபவத்தையே அவர்கள் பெற்றுக்கொண்டும் வார நாட்கள் அந்த மகிமையை இழந்து கொண்டும் மறுபடியும் வந்து அதே அனுபவத்தை பெற்றுக்கொண்டும் இருக்கிறதை நாம் இந்த நாளில் பார்த்து வருகிறோம். They are blinded by believing that this is the glory of God, and by doing this we are living for the glory of God. They are blinded, they are deceived. அவர்களுடைய கண்ணானது இப்படிப்பட்ட சில வெளிப்படையான செயல்களை நம்பி இதைதான் தேவனுடைய மகிமை என்று அவர்கள் நினைத்து ஒரு ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டத்திற்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In the Bible, not in one place we could find such a bizarre thing like this. வேத புத்தகத்தை நாம் பார்க்கிற வேளையில் இப்படிப்பட்டதான ஒரு செயல்களை நாம் எங்குமே நாம் பார்க்க முடியாது. This is not God's glory. இது by doing this you are not living for the glory of God. இது தேவனுடைய மகிமை அல்ல. இதை செய்வதால் தேவனுடைய மகிமைக்காக வாழவும் முடியாது. This is just the opposite. This is not living for the glory of God. This is defaming the name of God. இது ஒருபொழுதும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்காது. இது தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தையே விளைவிக்கும். Never attempt these things. இந்த காரியத்தை செய்யும்படியாக தயவு செய்து முற்படாதீர். Never associating any fellowship who are dishonoring the name of God by doing these rubbish things. இப்படிப்பட்ட செயல்களை செய்கிற எந்த ஒரு கூட்டத்திலும் நீங்களும் கலந்து கொள்ளாதீர்கள். So அதனால் what is the glory of God? தேவனுடைய மகிமை என்றால் என்ன? We have to turn to the Holy Bible. நாம் வேத புத்தகத்தின் நேராக திரும்ப வேண்டும். God's glory can only be understood by looking at the various meanings the word glory that the Bible gives. இந்த மகிமை என்கிற பதத்திற்கு வேதம் கொடுக்கிற பல்வேறு வார்த்தைகளிலிருந்து இந்த மகிமை என்கிற வார்த்தைக்கு நாம் ஒரு பொருளை நம்மால் கொடுக்க முடியும். The word glory has several meanings in the Holy Bible. இந்த மகிமை என்கிற பதத்திற்கு வேதாகமத்திலே பல வார்த்தைகள் இருக்கிறது. The first word or the first unique, the primary word is the word light. இதிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை, மூலதனமான ஒரு வார்த்தை என்னவென்றால் வெளிச்சம் அல்லது ஒளி. 1 Corinthians chapter 15 and verse 41. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 41வது வசனம். There is one glory of the sun and another glory of the moon and another glory of the stars, are for one star differeth
from another star in glory. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரனுடைய மகிமையும் வேறே. மகிமையில் நட்சத்திரமும் விசேஷித்ததா இருக்கிறது. So the word light reflects or provides the meaning for the word glory. ஆகையால் இந்த வெளிச்சம் என்கிற பதமானது இந்த மகிமை என்கிற பதத்தோடு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. Also in Ezekiel chapter 1, அதை தவிர்த்து நாம் எசேக்கியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், this light is compared to the glory of God. இந்த வெளிச்சமானது தேவனுடைய மகிமைக்கு அங்கே ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. So primarily the word light is compared to the word glory. ஆகையால் இந்த வெளிச்சம் என்கிற வார்த்தையானது மகிமையோடு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. Another word is the word beauty. இன்னொரு வார்த்தை என்னவென்றால் அழகு. Turn with me to the book of Daniel. என்னோட கூட தானியேலின் புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 11, 11வது அதிகாரம் and verse 16. 16வது வசனம். But he that cometh against him shall do according to his own will, and none shall stand before him, and he shall stand in the glorious land which by his hand shall be consumed. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்திலே தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். Here the word phrase glorious land conveys the meaning of a beautiful land. இங்கே சிங்காரமான தேசம் என்கிற அந்த பதமானது அது தேவனுடைய மகிமையை விளக்குகிறதாக இருக்கிறது. Another word is the word majesty. மற்றொரு வார்த்தை என்னவென்றால் மகத்துவம். Psalms 93 and verse 1. சங்கீதத்தின் புத்தகம் 93ஆம் அதிகாரம் 1வது வசனம். The Lord reigneth, he is clothed with majesty. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். Also turn with me to Psalm 89 and verse 9. அதோட கூட 89வது அதிகாரம் 9வது வசனத்திலே, Thou rulest the raging of the sea, when the waves thereof arise, thou stillest them. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். In the original language, the same meaning of majesty is conveyed here in the power of God's creation. நாம் மூல பாஷையை நாம் எடுத்து பார்க்கிற வேளையிலே அங்கே நாம் அலைகள் எழும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறார் என்கிற அந்த பதத்திற்கு அது தேவனுடைய அந்த மகத்துவத்தை சொல்லுகிறதாக ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. And also the word honor gives the meaning of glory. அதே வேளையில் கனம் பண்ணுகிற காரியத்தை தேவனுடைய மகிமையோடு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. 1 Kings chapter 3, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் and verse 13. 13வது வசனம். And I have also given thee that which thou hast not asked, both riches and honor, so that there shall not be any among the kings like unto thee all thy days. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் எனக்கு சரியானவன் இருப்பதில்லை. Here the word honor is used that reflects the word meaning of the word glory. இங்கே கனம் என்கிற அந்த ஒரு பதமானது தேவனுடைய மகிமையை கூறுகிறதாக இருக்கிறது. And also the word delighting or boasting. Jeremiah chapter 9 verse 23 and 24. Thus saith the Lord, let not the wise man glory in his wisdom, neither let the mighty man glory in his might, let not the rich man glory in his riches, but let him that glorieth glory in this, that he understandeth and knoweth me, that I am the Lord which exercise love, kindness, judgment and righteousness in the earth, for in these things I delight, said the Lord. தேவனுடைய மகிமையை ஒப்பீடு செய்யும்படியாக இன்னொரு வார்த்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் எரேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிக்கிற வேளையில் அங்கே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை
மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே மேன்மை பாராட்டுதல் என்பது தேவனுடைய மகிமையோடு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. So in the Bible, ஆகவே வேத புஸ்தகத்திலே these 5 different words are meanings for the word glory. 5 வார்த்தைகளானது தேவனுடைய மகிமையோடு ஒப்பீடு செய்யப்பட்ட வார்த்தைகளாக அங்கு விளங்குகிறது. Light, முதலாவது வெளிச்சம், beauty, இரண்டாவது அழகு, majesty, மூன்றாவது மகத்துவம், honor, கனம் and boasting. மேன்மை பாராட்டுதல். In light of these meanings, we can clearly understand the term and the meaning for the glory of God. இந்த வார்த்தைகளை வைத்து நாம் தேவனுடைய மகிமை என்றால் என்ன என்பதற்கான ஒரு தெளிவான ஒரு கூர்மையான ஒரு பார்வை நமக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். For example, உதாரணமாக the Bible contrasts between light and darkness. வெளிச்சத்தையும் இருளையும் வேதமானது எவ்வாறு வேறுபடுத்தி காட்டுகிறது என்பதை நாம் அறிவோம். Light symbolizes truth, வெளிச்சம் என்பது அது உண்மையை விளக்குகிறதாகவும், and darkness reflects ignorance. இருளானது அது அறியாமையை காண்பிக்கிறதாகவும் இருக்கிறது. A dark room can hide many things, but when the light is turned on, everything is made manifest. ஒரு இருளான அறை எல்லாவற்றையும் அது மறைத்து காண்பிக்கிறது. ஆனால் அந்த இருளான அறையிலே வெளிச்சம் வருகிற வேளையிலே அங்கு எல்லாம் வெளிப்படையாக தோன்றுகிறது. So light reveals. ஆகவே வெளிச்சமானது வெளிப்படையானது. In that sense, ஆகவே அதை குறித்து அதை வைத்து நாம் பார்க்கிற வேளையிலே unless and until God reveals something about himself, we cannot know him. ஆகவே தேவனே தவமாக முன்வந்து தன்னை வெளிப்படுத்தாத வரையிலும் நாம் அவரை யார் என்று ஒருபொழுதும் அறிந்து கொள்ள முடியாது. Like that, அதே போலவே God is infinitely beautiful, அவர் பூரண அழகுள்ளவர். and also God is a majestic one. அதே வேளையில் தேவன் மேன்மை பாராட்டத்தக்கவர். அவர் ராஜரீகம் செய்கிறவர். He rules over everything. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். And also, மேலும் he is the one who is uniquely worthy to receive every type of honor. அவர் ஒருவரே எல்லாவித கனத்தையும் மகிமையும் அடைவதற்கு பாத்திரம் உள்ளவர். And also, he is the only one who is qualified to boast about something. அவர் ஒருவரே எல்லாவற்றையும் குறித்தும் மேன்மை பாராட்டத்தக்கவர். These 5 aspects, like our 5 fingers, reflect the meaning of the term glory of God. இந்த 5 வார்த்தைகளுமே 5 விரல்களை போன்று தேவனுடைய மகிமையை அவைகள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாக இருக்கிறது. God is glorified in this world தேவன் இந்த உலகத்திலே மகிமைப்பட்டார். by 2 means. 2 விதங்களில் அவர் மகிமைப்பட்டார். Through general revelation and through special revelation. அவர் பொதுவாகவும் அவர் மகிமைப்பட்டார். அதே வேளையில் தனித்துவமாகவும் அவர் மகிமைப்பட்டார். General revelation refers to his majestic handiwork of creation. அவருடைய அந்த பொதுவான மகிமை என்பது அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக அது வெளிப்பட்டது. Psalms 19 சங்கீதம் 19 verse 1. 1வது வசனம். The heavens declare the glory of God, and the firmament showeth his handiwork. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. Apostle Paul also in his epistle of Romans chapter 1, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே remains of the same thing. இந்த இடத்திலே அதே காரியத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். Verse 19 and 20. 19-20 வசனங்கள். But because that which
may be known of God is manifest in them, for God has shewed it unto them. For invisible things of him from the creation of the world are clearly seen, being understood by the things that are made, even his eternal power and Godhead, so that they are without excuse. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. The more and more we are discovering the new planets and galaxies and stars, that all reflects that there is a unique and intelligent creator behind this, and he is above all. இந்த உலகத்திலே நாம் காண்கிற ஒவ்வொரு தேவனுடைய சிருஷ்டிப்புகளும், நாம் பார்க்கிற சூரியன், வானங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னை படைத்த சிருஷ்டிகருடைய அந்த சிருஷ்டிப்பின் மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. It cannot come out of nothing. அது தானாய் அந்த மகிமையை வெளிப்படுத்த முடியாது. God is behind everything. அதனுடைய திரைமறைகளிலே தேவன் செயல்படுகிறார். Every creation reflects the glory of God. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Not only that, அது மட்டுமல்ல, God also revealed himself in some special occasions in our history. தேவனே தாமாகவே இறங்கி அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் சில சூழல்களில். That is recorded in the Holy Scriptures, the Holy Bible. அதுவும் இந்த வேத புத்தகத்திலே அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. The Holy Scriptures that is breathed by the Spirit of God is the record of special revelation regarding himself and regarding the purpose of his creation. இந்த வேத புத்தகமானது மனிதனுடைய சுய ஞானத்தில் அல்லாதபடிக்கு தேவனுடைய ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளாகவே இவைகள் இருக்கிறது. Turn to the book of Exodus. என்னோட கூட யாத்ராவின் புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 14 is a very important chapter. 14வது அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். That chapter clearly elucidates how glory of God is made manifest throughout history. எப்படியாக 14வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே அந்த இடத்திலே தேவனுடைய மகிமையானது அந்த இடத்திலே எவ்வாறு வெளிப்பட்டிருக்கிறது என்பதை அந்த அதிகாரம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. Verse 4. 4வது வசனம். And I will harden Pharaoh's heart that he will follow after them, and I will be honored upon Pharaoh and upon all his hosts, that the Egyptians may know that I am the Lord. And they did so. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். After revealing himself to Abraham, Isaac and Jacob, தேவன் தன்னை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிற்கு வெளிப்படுத்தின பின்பு, then after 400 years, 400 வருடங்களுக்கு பின்பு, God revealed his glory to Moses in a burning bush. தேவன் தன்னுடைய மகிமையை முச்செடியின் மூலமாக மோசேக்கு வெளிப்படுத்தினார். Not only to Moses, மோசேக்கு மட்டுமல்ல, but to the people of Israelites, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். and also not only to Israelites, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, but to the entire Egyptian nation. அந்த சமஸ்த எகிப்திய தேசத்திற்கும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். Through the 10 plagues, 10 வாதைகளோடும், and also by the parting of the Red Sea, அந்த சிவந்த சமுத்திரத்தை பிரித்ததன் மூலமாகவும், and also not only to Egyptians, அது எகிப்தியர்களுக்கு மட்டும் அந்த மகிமையை வெளிப்படுத்தவில்லை, but also to the old Canaanites. அங்கே இருக்கிற கானானியர்களுக்கும் அதை அவர் வெளிப்படுத்தினார். When we read this chapter, we are trembled by the grace or glory of God. நாம் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற வேளையிலே தேவனுடைய மகிமை நம்மை நடுங்க செய்கிறது. Awesome. உன்னதமான மகிமை. Also turn with me to the book of Exodus chapter 33. என்னோட கூட யாத்ராம் புத்தகம் 33வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 18. அங்கே 18வது வசனம். And he
said, I beseech thee, shew me thy glory. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். Now come to the next chapter. இப்பொழுது அடுத்த அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். Chapter 34, 34வது அதிகாரம் verse 5 to 7. 5 முதல் 7 வரை வசனங்கள். Moses in the last chapter asks for the glory of God. His penultimate desire, Lord, I want to see your glory. மோசே கடைசி அதிகாரத்தில் அவர் எப்படியாக தேவனிடத்திலே எதை விரும்பினார் என்றால் அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவர் விரும்பினார். I have no other desire, Lord. அவருக்கு எனக்கு வேற ஆசை இல்லை என்று அவர் கூறினார். I want to know you. எனக்கு உம்மை அறிய வேண்டும். நீர் யார் என்பதை நான் அறிய வேண்டும். Your attributes, உம்முடைய பண்புகளை நான் அறிய வேண்டும். your deeds, உம்முடைய செயல்களை நான் அறிய வேண்டும். your ways. உம்முடைய வழிகளை நான் அறிய வேண்டும். God answered that prayer. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். But before that, அதற்கு முன்பாக God wanted Moses to do a thing. தேவன் மோசேயிடம் ஒரு காரியத்தை செய்யும்படியாக விரும்பினார். I will reveal myself. நான் என்னுடைய மகிமையை உனக்கு காண்பிப்பேன். But you have to come to a certain place. ஆனால் நீ ஒரு இடத்திற்கு வர வேண்டும். Exodus chapter 33 verse 21. யாத்ரா 33வது அதிகாரம் 21வது வசனம். And the Lord said, behold, there is a place by me, and thou shalt stand upon a rock. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையிலே நில்லு. There is a place by me. அங்கே ஒரு கன்மலை உண்டு. So to know the glory of God, you have to pay a price, you have to obey. ஆகையால் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டுமானால் நாம் சில கிரயங்களை நாம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Now God reveals his glory to Moses. இப்பொழுது தேவன் தன்னுடைய மகிமையை மோசேக்கு வெளிப்படுத்தினார். Chapter 34 and verses 5 to 7. யாத்ராமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். What happened? அங்கே என்ன நடந்தது? And the Lord descended in the cloud and stood with him there, and he proclaimed the name of the Lord, and the Lord passed by before him and proclaimed, the Lord God, merciful and gracious, long suffering and abundant in goodness and truth, keeping mercy for thousands and giving iniquity for transgression and sin, and that will by no means clear the guilty, visiting the iniquity of the fathers upon the children and upon the children's children unto the third and to the fourth generation. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயமும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளையுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் கூறினார். Not like today's so-called glorious meetings. இன்றைய நாளிலே நடக்கிற அந்த மகிமையின் கூடுகைகள் என்று பெயர் வாங்கி கொண்டிருக்கிற கூடுகையை போல அந்த இல்லை. Moses did not shout, Moses did not shout like that. மோசே இவ்வாறு என்று அவர் கூறவில்லை. Did not show his feet to the Lord. அவருடைய காலை தேவனுடைய முகத்திற்கு நேராக தூங்கி காண்பிக்கவில்லை. Did not scream. அவர் அலறவில்லை. Did not roll over. அவர் தரையில் உருளவில்லை. Did not slain in the spirit. அவர் தரையில் விழவில்லை. But what he did, அவர் என்ன செய்தார்? Verse 8, and Moses made haste and bowed his head toward the earth and worshipped the Lord. அவர் தன்னுடைய தலைகளை தாழ்த்தி, மோசே அங்கு என்ன செய்தார்? அவர் தன்னுடைய தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு ஆராதனை செய்தார். God reveals his glory. தேவன் தன்னுடைய மகிமையை மோசேக்கு வெளிப்படுத்தினார். What is that? அது என்ன? Lord God, he is a merciful God. கர்த்தர் கூறினார் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தும் போது, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். I am a merciful God. நான் கிருபை உள்ள தேவன். So to know God's glory is, ஆகையால் தேவனுடைய மகிமையை நாம் அறிய வேண்டுமானால், that is to know his attributes. அது அவருடைய பண்புகளை அறிவதாகும். Moses, do you want to know my glory, see my glory? மோசே, உனக்கு என்னுடைய மகிமையை நீ அறிய வேண்டுமா? That is no other than
knowing my attributes. அது வேற எதுவும் அல்ல, அது என்னுடைய பண்புகளை அறிவதாகும். Knowing me as a merciful God. நான் யார், நான் இரக்கமுள்ள தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Knowing me as a gracious God. நான் மகா தயவுள்ள தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Knowing me as a long suffering one. நீடிய சாந்தமுள்ள தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். I am a good God. நான் ஒரு நல்ல தெய்வம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். I am the true God. நான் சத்தியமுள்ள தேவன். I will keep mercy for thousands. நான் 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். But also I will visit the iniquity of the fathers upon the children and the children's children unto the third and the fourth generation. ஆனால் அதே வேளையில் நான் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருந்தாலும் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். So to know God's glory is not by screaming and shouting and saying I have seen the vision of God and babbling, but to know his true attributes and falling before him in reverence and fear. ஆகையால் தேவனுடைய மகிமையை காண்பது வெறுமனை துள்ளுவதும் ஆடுவதும் குதிப்பதும் தரையிலே உருவதும் அல்ல, அது தேவனுடைய பண்பு நிலைகளை நாம் உணர்ந்து கொள்வதாகும். To know God as a good God. அவரை அறிகின்ற அறிவிலே வளருதல், அவர் நல்ல தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள. He is the only true God. அவர் ஒருவரே சத்தியமுள்ள தேவன் என்பதை அறிவது. He will not overlook the sins of anyone. அது அவர் குற்றவாளிகளை அவர் சும்மா விடுவதில்லை. But also he is a merciful God. ஆனால் அதே வேளையில் அவர் இரக்கமுள்ள தேவன். Simply saying to know God's glory is to know the complete attributes who God really is. ஆகையால் தேவனுடைய மகிமையை காண்பது என்பது அவருடைய பண்பு நிலைகளை நாம் உணர்வதாகும். Peter says that to him be glory forever and ever. பேதுரு சொன்னார் அவருக்கே எல்லா காலத்திலும் மகிமையும் கனமும் என்று. Having seen the meaning of the word glory of God, நாம் தேவனுடைய மகிமையை என்கிற அந்த மகிமை என்கிற பதத்திற்கு நாம் அர்த்தம் காண்கிற வேளையில் தானே now இந்த வேளையிலும் we are going to see on how to glorify God. That is the most important for not only by knowing but also to apply that in our lives. தேவனுடைய மகிமை என்கிற அந்த பதத்திற்கு நாம் அறிவு சார்ந்த சில விஷயங்கள் நாம் கேட்டிருந்தாலும் எப்படி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. That is, அது we can glorify God through our actions, that is by displaying the God-like characteristics, that is to display the love of God, display the love of God towards sinners, display the sovereignty of God. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது என்பது அவரை போன்ற ஒரு செயல்பாடுகளை நாம் நம்முடைய வாழ்வில் இருந்து வெளிப்படுத்துவதே ஆகும். தேவனை போன்று அன்பு, தேவன் சக மனிதர்கள் இடத்தில் எவ்வாறு அன்பு கூறினார் அதை காண்பிக்கும் விதமாக நாமும் வாழும்படியான ஒரு வாழ்க்கையே தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதாகும். A word of caution here. இங்கே ஒரு வார்த்தை மிகவும் எச்சரிக்கையாக நாம் கையாள வேண்டும். We cannot become God. நாம் ஒருபொழுதும் தேவனாக மாற முடியாது. There are some attributes of God that is incommunicable to us. சில விதமான பண்புகள் நாம் அவைகளை நெருங்க முடியாதபடிக்கு, அவைகளை நாம் தொடர்பு கூட படுத்த முடியாதபடிக்கு தேவனுடைய சில பண்புகள் இருக்கிறது. The omnipotence of God, we cannot be omnipotent. அது தேவனுடைய சர்வ வல்லமைத்துவம், அதை நாம் சர்வ வல்லமை உள்ளவராக நாம் மாற முடியாது. Omniscience, we cannot be omniscient. நாம் சர்வ ஞானியாக நாம் மாற முடியாது. We cannot be omnipresent. நாம் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்க முடியாது. But how to display that characteristics? ஆனால் அந்த குணாதிசயங்களை எவ்வாறு வெளிப்படுத்துவது? Even though we cannot be omnipotent or omnipresent or omniscient, we can glorify God by displaying God as omnipotent and omnipresent and omniscient to others. நாம் தேவனுடைய சர்வ வல்லமைத்துவத்தையும் சர்வ ஞானி என்கிற காரியத்தையும் அவர் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் அவர் எப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர் தான் என்பதை நம்முடைய குணாதிசயங்கள் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். To me, God is omnipresent. என்னை பொறுத்தவரையில் தேவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறவர். Our lives should display that. அது நம்முடைய வாழ்வில் இருந்து வெளிப்பட வேண்டும். People should say that. நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். He believes in an omnipotent God.
இவன் சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறவன் என்று. He believes and he worships the omnipresent God. இங்கும் நீக்கமற எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தேவனை சேவிக்கிறான் என்றும் விசுவாசிக்கிறான் என்றும் பிறர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். And he worships the true God. இவன் உண்மையுள்ள தெய்வத்தை தொழுகிறான் என்பதை பிறர் கூற வேண்டும். His life is the display of that. அது நம்முடைய வாழ்வில் இருந்து அவருடைய தன்மைகள் வெளிப்பட வேண்டும். I can elucidate that through these 5 meanings of the word glory. நான் அதை 5 அந்த பதங்கள் 5 வார்த்தைகள் மூலமாக உங்கள் முன்பாக விளக்குகிறேன். First is light. முதலாவது வெளிச்சம். Light reveals what is hidden. வெளிச்சமானது மறைந்திருக்கிற காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. So to glorify God is to reveal God through others, through your life and through your ministry. ஆகவே தேவனை மகிமைப்படுத்துதல் என்பது நம்முடைய வாழ்வின் மூலமாக நம்முடைய ஊழியத்தின் மூலமாகவும் அவரை மகிமைப்படுத்துவதாகும். Jesus called us as the light of the world. தேவன் இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். You should not hide that in a bushel, under a bushel. அதை நீங்கள் மறைத்து வைக்க முடியாது, அதை நாம் ஒளித்து வைக்க முடியாது. Next word is beauty. அடுத்த பதம் என்னவென்றால் அழகு. To glorify God is to make God or to make people see God as a beautiful and attractive and desirable. தேவன் விரும்பப்படத்தக்கவர், அவர் அழகுள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்வின் மூலமாக ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Psalms 27 சங்கீதத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் and verse 4. 4வது வசனம். One thing have I desired of the Lord, that I will seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். English word is beauty of the Lord. அதனுடைய ஆங்கில பதம் என்னவென்றால் அழகு உள்ள தேவன். The beautiful God. அவர் அழகு நிறைந்த தேவன். And the third word is majesty. மூன்றாவது பதம் என்னவென்றால் அவர் மகத்துவம் உள்ளவர். So to glorify God is to make people see him as the one to be glorified and to be honored. தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மகத்துவ பண்புகளை பிறர் அறிந்து கொள்ளும்படியாக வாழும் ஒரு வாழ்க்கையை இது குறிக்கிறது. That is why we worship the Lord. ஆகவே நாம் தேவனை, இதனால் தானே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். We honor God. தேவனை நாம் கனம் பண்ணுகிறோம். We kneel before God. தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு நிற்கிறோம். We do not see whether people think good about us or bad about us in kneeling before the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக மண்டியிட்டு கிடப்பதை பிறர் என்ன நினைப்பார்கள், அவர்கள் நன்மையாக நினைப்பார்களா தீமையாக நினைப்பார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Because he is worthy to be honored. ஏனெனில் அவர் கனத்திற்கு மகிமைக்கும் பாத்திரமுள்ள தேவன். A day will come, ஒரு நாள் வரும், every knee will be made to bow down before Lord Jesus Christ. ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அன்றைய நாளிலே எல்லா முழங்கால்களும் எல்லா நாவுகளும் இயேசுவே தெய்வம் என்பதை அறிக்கையிடும். அவருக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கும். And the last word, delighting. இறுதியான வார்த்தை மேன்மை பாராட்டுதல். To live for the glory of God is to delight him in his wisdom, in his knowledge, in his happiness. To delight in the Lord. God will look after me. God will provide me. தேவனுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பது, கிறிஸ்துவிற்குள்ளாக சந்தோஷமாக இருப்பது, நம்முடைய வாழ்வில் என்ன ஏற்றங்கள் வந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு மன அமைதியோடு இருப்பது. Boasting, I know the Lord, that is the only thing I could boast, nothing else. மேன்மை பாராட்டலாம், என்னை அறிந்திருக்கிற, என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று நாம் மேன்மை பாராட்ட முடியும். Not about our education, நம்முடைய படிப்பு, நம்முடைய கல்வி அறிவு அல்ல, not our beauty, நம்முடைய அழகு அல்ல, not our riches,
நம்முடைய செழிப்போ ஆடம்பரமான வாழ்க்கையோ அல்ல. The only thing the Bible allows you to be boasted of is, நீங்கள் மேன்மை பாராட்டலாம் என்று வேதம் அனுமதிக்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், I know the true God, the living God, the triune God, the Father, the Son and the Holy Spirit. He redeemed me and He saved me and He loved me and He is with me. I am proud of that. நான் மேன்மை பாராட்டுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், என்னை மீட்ட, என்னை ரட்சித்த, என்னை பார்க்கிற, என்னை அறிந்திருக்கிற, என்னுடைய உணர்வு புரிந்து கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை, அந்த அறிவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று வேதம் மேன்மை பாராட்டுவதற்கு, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு அனுமதி அளிக்கிறது. I not loved in first. Jesus loved me first and He gave His life for me. நான் தேவனை அன்பு கூறவில்லை, தேவனே தாமாக முன் வந்து முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு ஜீவனை அவர் தந்தார். What a blessing. என்ன ஆசீர்வாதம். We can boast on throughout our life. நம்முடைய வாழ்வில் எல்லா பகுதிகளிலிருந்தும் நாம் தேவனை மேன்மை பாராட்ட முடியும். Then அடுத்தபடியாக, how can we live for the glory of God in many other ways in our day-to-day life? நம்முடைய வாழ்வில் உள்ள பிற காரியங்களிலிருந்து நாம் தேவனுடைய மகிமைக்காக எவ்வாறு வாழ முடியும் என்பதை நாம் தியானிக்கலாம். Because Peter closes this epistle by saying that the glory ultimately belongs to Jesus Christ forever and ever. அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த நிருபத்தை முடிக்கிற வேளையிலே அவர் எவ்வாறு முடிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டுமே எப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று அவர் முடிக்கிறார். So we should be constantly reminded of, are we living for the glory of God? ஆகவே நாம் எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய மகிமைக்காக நான் வாழ்கிறேனா, தேவனை நாம் எவ்வாறு மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு நாம் வாழ்வது நல்லது. The Bible gives us some principles to glorify God. வேதாகமம் சில நடைமுறையான சில விளக்கங்களை நமக்கு கொடுக்கிறது. One is to praise God. முதலாவது தேவனை துதித்தல் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். Psalm 50 and verse 23. சங்கீதத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 23வது வசனம். Whoso offereth praise glorifieth me, and to him that ordereth his conversation aright will I shew the salvation of God. சோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். We should always praise God. ஆகவே நாம் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Also in Psalm 9 and 1. சங்கீதத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே I will praise thee, O Lord, with my whole heart. I will shew forth all thy marvelous works. என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Praise should not be limited on only to Sundays or in special services. தேவனை துதித்தல் என்பது சில சிறப்பு கூடுதல்களும் ஞாயிறு ஆராதனையில் மட்டுமல்ல. You praise God for His deeds, for who He is in all throughout the works of your life. நம்முடைய வாழ்விலே அவர் செய்த நன்மைக்காக ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளும் நம் தேவனை துதிக்க வேண்டும். On what He is. அவர் எப்படிப்பட்டவர்? Lord, you are a great God, I praise you. தேவனே நீர் பெரியவர், நான் உம்மை துதிக்கிறேன். You are a good God, I praise you. நீர் நல்லவர், நான் உம்மை துதிக்கிறேன். You are my Savior, I praise you. நீர் என்னை ரட்சித்த தெய்வம், நான் உம்மை துதிக்கிறேன். You are a creator God, I praise you. நீர் என்னை சிருஷ்டிகர், நான் உம்மை துதிக்கிறேன். Because only God could be glorified. We cannot attribute the work of creation to any other being, any other wealthy person. இந்த கனத்தின் இந்த மகிமையும் நாம் வேற யாருக்கும் நாம் கொடுக்க முடியாது. நம்மை சிருஷ்டிகர் ஒருவருக்கே இந்த மகிமையும் கனத்தையும் நாம் சேர்க்க முடியும். Am I praising God? நான் தேவனை துதிக்கிறேனா? Some people, சில ஜனங்கள், myself also included in sometimes, நானும் சில வேளைகளில் இவ்வாறு செய்கிறேன். What a climate this is. என்ன கால சூழ்நிலை இது, very cold. நன்றாக குளிராக இருக்கிறது. What nonsense is this? இது என்ன என்று, இது என்ன மடமை என்று. Very hot. எவ்வளவு வெப்பமாக இருக்கிறது. Why this? ஏன் இது? Stupid rain. முட்டாள்தனமான மழை. It did not rain when we want it. It rains when I am supposed to go outside.
நமக்கு தேவைப்படுகிற பொழுது மழை பெய்யாமல் இருக்கிறது. இப்பொழுது நாம் வெளியே கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போது மழை பெய்கிறது. We should be careful when also uttering these things, because everything is under the control of God and God created everything. நாம் வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்வில் நடக்கிறது. We should also learn to praise God when there is cold, when there is hot, when there is rain, and when there is drought. We should be equipped and we should train ourselves to praise God in all circumstances. நாம் நம்மை பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வேளையிலும் எப்பொழுதும் மழையாக, குளிராக, வெயிலாக, வெப்பமாக, சில தாழ்ச்சியான நிலைகளிலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். And the next way we could live for the glory of God is to thank God. மற்றொரு முறை என்னவென்றால் நாம் எவ்வாறு தேவனை மகிமைப்படுத்தலாம் என்றால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது தேவன் மகிமைப்படுகிறார். Ephesians chapter 5 and verse 20. எபேசியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, giving thanks always for all things unto God and the Father in the name of our Lord Jesus Christ. எபேசியர் 5வது அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து என்று கூறுகிறது. For giving thanks always, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, through Jesus Christ, கிறிஸ்துவின் மூலமாக, because every blessing he has is through Jesus Christ. ஏனெனில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. If you eliminate Jesus Christ, you have nothing. நாம் இயேசுவை நாம் நிராகரிப்போமானால் நாம் ஒன்றுமில்லை. Here the apostle says always. இங்கு அப்போஸ்தலர்கள் கூறுகிறார்கள் எப்பொழுதும், and also for all things, எல்லாவற்றிற்காகவும், always and all things, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரியுங்கள். Always includes whether you are in home, you are in church, you are in your workplace, when you are on vacation, when you are sick, when you are in any mode, when you are in prison, when you are in another country, in any situation. Lord, I thank you. எப்பொழுதும் என்கிற அந்த வார்த்தைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது உயர்வோ தாழ்வோ, செழிப்போ அல்லது வறுமையோ அல்லது சிறை வாசகமோ அல்லது ஒரு நல்ல கால சூழலையோ சபையோ அல்லது வீடோ, எந்த வேளையிலும் எப்பொழுதும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். Some people only thank God when they are in church. சில நபர்கள் சபையில் மட்டும்தான் தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். But we should equip or train our mind to thank God and be reminded of God in all our walks of life. நாம் நம்மை நாமே பயிற்றுவிக்கிறவர்களாக எப்பொழுதும் எல்லா வேளையிலும் நம் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். Because everything we own is from the Lord. ஏனெனில் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொள்கிறோம். The supreme example of this Apostle Paul, Acts chapter 16, he thanked God when he was in jail. நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சிறை வாசகத்தில் இருந்து தேவனை துதித்து பாடுகிற அந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிவோம். And also அதே வேளையில் we can glorify God by our humble attitude. நாம் நம்முடைய தாழ்மையான பண்பின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். We should be humble in all our walks of life. நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். The God is against the proud ones. தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். He provides grace for the humble. ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். The greatest example of humbleness is none other than the Lord Jesus Christ. இந்த தாழ்மை என்கிற அந்த பதத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Philippians chapter 2. பிலிப்பியர் 2வது அதிகாரம். When you are tempted to be proud, நாம் பெருமை கொள்ளும்படியான சில சோதனைகள் வருகிற வேளையிலே
Think of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். He was equal to God the Father in all respects. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் He was equal to God the Father. அவர் தேவனுக்கு ஒப்பாகவே அவர் இருந்தார். But he laid aside his glory for the sake of us. ஆனால் அவர் எல்லா மகிமையும் நமக்கென்று அவர் வெறுமையாக்கி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். Unto the point of death. அது எதுவரையிலும் என்றால் அது மரண தருவாயிலும் கூட, சிலுவையின் மரணத்தின் அந்த காரியத்திலும் கூட தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தமும் அவர் தாழ்த்தினார். The infallible God himself humbled. So how much the fallible beings are to humble before God? ஒருபொழுதும் வீழாத அந்த பரம தேவனை தம்மை தாமே தாழ்த்துகிற வேளையிலே வீழ்ந்து போகிற நாம், வீழ்ச்சி அடைந்த நாம் எவ்வாறு, எந்த அளவிற்கு நம்மை நாம் தாழ்த்த வேண்டும்? Another great example is John the Baptist. மற்றொரு உதாரணம் யாரெனில் அவர் திருமுழுக்கு யோவான். Matthew 11, chapter 11 and verse 11 says that Jesus says that John the Baptist was the greatest born of woman. மத்தேயு 11:11 இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்கள் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று. Because the other prophets preceded before John the Baptist pointed towards the Messiah. A Messiah will be coming. He will be coming and ruling for us. He will be ruling the earth. They pointed in the future, but John the Baptist is the only person who said, "This is the one who is the Messiah." யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக வந்த அநேக தீர்க்கதரிசிகள் மேசியா என்பவர் ஒருவர் வருவார், மேசியா என்பவர் ஒருவர் வருவார், அவர் நமக்காக சிலுவையிலே மரிப்பார் என்று தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் கூறி மரித்து விட்டாலும் மேசியா இவர்தான் என்று சுட்டி காண்பித்த ஒரே நபர் திருமுழுக்கு யோவான் மட்டுமே. Because of that, he is the greatest among born of woman. ஆகவேதான் அவர் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்களுள் அவரை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். What is his testimony? ஆனால் அவருடைய சொந்த சாட்சி என்ன? John chapter 3 and verse 30 says like that. யோவான் 3:30 இவ்வாறு கூறுகிறது, He must increase and I must decrease. தேவனே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று அவர் Jesus Christ must increase in my life and myself must decrease. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்விலே பெருகவும் என்னுடைய சுயம், அதாவது நான் அவருக்கு முன்பாக சிறுகவும் வேண்டும் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். And also we can glorify God by trusting and relying God in all our situations. எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்புதல், அவரை சேவித்தல், அவரை சார்ந்திருத்தல் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த முடியும். Romans chapter 4 ரோமர் 4 and verse 20. 20 He staggered not at the promise of God through unbelief, but was strong in faith, giving glory to God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கும் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். He trusted God. அவர் தேவனை நம்பினார். Though God's promises may delay for an certain time, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சற்று தாமதமாக சென்றாலும் Abraham did not lose his faith in God. ஆபிரகாம் ஒருபொழுதும் அந்த விசுவாச வழியிலிருந்து அவர் விலகவில்லை. He did not say anything in unbelief. ஆபிரகாம் அவிசுவாசத்தின் மூலமாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. You are trusting in God. That is revealed only when you are going through that tougher situations to deny God's blessings, deny that God is with you anymore. Nothing will happen. At that situation you are trusting in God. Through that God is glorified. தேவனை விசுவாசிக்குவதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலும்
நாம் தேவனை விசுவாசிப்போம், ஆனால் அந்த இடத்தில் தானே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. Through Job's life, God's name is glorified. யோபனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. His wife said, அவருடைய மனைவி சொன்னார், deny God and you die. தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று கூறினார். Because henceforth there is no chance and no opportunity for you to rise again. ஏனெனில் இனி ஒருபொழுதும் ஒரு காலமும் நாம் மறுபடியும் எழுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் ஒருபொழுதும் இல்லை, சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவியது. But Job said God had given, God had taken back. Praise be to the name of God. ஆனால் பரிசுத்த யோபு கூறினார், தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Job had a belief, God, even though God had allowed me to go through this tougher situations, a day will come and God will certainly bless me in a double-fold manner. யோபு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளாக அவர் கடந்து சென்றாலும் யோபு நன்றாக அறிந்திருந்தார், நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை ஒரு நாள் நான்கத்தனையாக அவர் ஆசீர்வதிப்பார் என்று அவர் அறிந்திருந்தார். Relying on God. தேவனை சார்ந்திருத்தல். When God made the promise to Abraham, Sarah, she laughed at it. ஆண்டவர் ஆபிரகாமிற்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற வேளையிலே சாரா திரைமறைவில் இருந்து நகைத்ததை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். Because to the human mind that is an impossible thing. ஏனெனில் மனிதனுடைய அறிவிற்கு அந்த காரியம் நடக்க இருக்கிற அந்த காரியம் சாத்தியமே இல்லை. Just because God promised Abraham, that doesn't mean that the blessing will come arrive in the very next day. தேவன் அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் அது அடுத்த நாளே நடக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. He waited for 25 years. அவர் 25 ஆண்டுகள் அதற்காக காத்திருந்தார். He was blessed. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். His generation was blessed. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. Through that generation Lord Jesus Christ came. இந்த சந்ததி மூலமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். And that is a blessing to the whole world today. அந்த காரியமானது, இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த காரியமானது இந்த நாளிலே உலக அனைத்திற்கும் அது ஒரு சுப செய்தியாகவே இருக்கிறது. That is this verse records here. அதுதான் இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Abraham was strong in faith that is giving glory to God. ஆபிரகாம் மிகவும் அவர் தேவனை சார்ந்து வந்தவராக, அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராகவே அவர் காணப்பட்டார். So we can give glory to God in our lives by trusting God at all situations. தேவனை சார்ந்திருத்தல் மூலமாக, அவரை நம்பி விசுவாசிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்விலிருந்து தேவன் மகிமைப்பட முடியும் என்பதை நாம் இதன் மூலமாக சிந்தித்தோம். Whether people spoke in a negative manner, ஒருவேளை ஜனங்கள் சற்று எதிரடையாக நாம் எதிர்பார்த்தபடி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டாலும், when the situations are against you, சூழ்நிலைகள் நமக்கு எதிரடையாக இருந்தாலும், 1,000 may come at your right side and 10,000 at your left side. நம்முடைய வலது புறத்திலே 1000 பேரும் நம்முடைய இடது புறத்திலே 10,000 பேர் வந்து நம்ம எதிர்த்து நின்றாலும், trusting God, தேவனை விசுவாசியுங்கள். that will give glory to God. அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக காணப்படும். Even though I have financial difficulties, I will not gain money through any unbiblical means, because that is not God's will. எனக்கு சில பண பற்றாக்குறைகள் காணப்பட்டாலும், செல்வம் ரீதியாக நான் சற்று குறைபட்டு காணப்பட்டாலும், நான் இந்த பணத்தை இந்த வேதத்திற்கு முரணான, இந்த வேத சத்தியங்களுக்கு முரணான வழியிலே சென்று அவைகளை நான் சம்பாதிக்க மாட்டேன் என்று இந்த வேதத்தையும் சார்ந்து தேவனை சார்ந்து நில்லுங்கள். Because we should believe that at any cost God is able to provide for us. I am going to trusting God in all my walks of my life. That is
giving glory to God. நாம் தேவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு செயல் செய்வதன் மூலமாக நாம் கூறுகிறோம், என்னுடைய வாழ்விலே எந்த காரியங்கள் நடந்தாலும் நான் தேவனை விட்டு விலகுவதில்லை, அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும். I will not seek any bribe. நான் ஒருபொழுதும் லஞ்சங்களை எதிர்பார்ப்பதில்லை. When you trust God in all your situations, நாம் தேவனை சார்ந்து தேவனை விசுவாசித்து எல்லா சூழலிலும் வாழ்வோமானால் that will be a glory for God. அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும். And also அதே வேளையில் God will make his name glorified through you, and the world will also see that. தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதை உலகமும் பார்க்கும்படியாக அவர் செய்கிறார். And also we can make the name of God be glorified through by bearing spiritual fruits. நாம் கனி கொடுப்பதின் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். John chapter 15, யோவான் 15வது அதிகாரம் and verse 8. 8வது வசனம். Herein is my Father glorified, that ye bear much fruit, so shall ye be my disciples. நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். How is the name of the God the Father be glorified? எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது? Not by the dress you wear, நாம் ஆடை அணிவதன் மூலமாக அல்ல, not by the car you own, நாம் வாகனத்தை வாங்குவதன் மூலமாக அல்ல, not by the degree you possess, நம்முடைய படிப்பின் மூலமாக அல்ல, but by the spiritual fruit you bear in your life. ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படுவதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. That is a long process of sanctification that begins when you are born again. நாம் பரிசுத்தம் ஆவதற்கு இந்த கனி கொடுத்தல் ஆனது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Galatians chapter 5, 22 and 23 speaks about the 9 fruit of the Spirit. கலாத்தியருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம் 22 23 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையில் அங்கு ஆவியின் கனிகளை குறித்து நாம் அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. When you are growing and maturing in spiritual life, நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து முதிர்ச்சி அடைகிற வேளையிலே you will become a role model to others. நாம் அநேகருக்கு முன்மாதிரியாக நாம் காணப்படுகிறோம். By seeing your spiritual fruit, others will came to know about, others will see God in your life. நம்முடைய வாழ்விலிருந்து தேவனுடைய கனிகள் வெளிப்படுவதன் மூலமாக அநேகர் கிறிஸ்துவண்டைக்கு வந்து சேர்வதற்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. When the love of God is displayed in your life, நம்முடைய வாழ்வின் மூலமாக கிறிஸ்துவினுடைய அன்பு வெளிப்படுகிற வேளையிலே people will know that God really loves people. மற்ற ஜனங்களுக்கு அது தெரிய வரும், தேவன் அன்புள்ளவர் என்று. By displaying self control in your life, நம்முடைய வாழ்விலிருந்து நாம் சுய கட்டுப்பாடை வெளிப்படுத்துகிற வேளையிலே people will know that God is controlled in all things. தேவனுக்கு எல்லா காரியத்திலும் கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். The more and more you and I bearing spiritual fruit, that brings glory to God. நீங்களும் நானும் அதிக மிகுந்த கனிகளை கொடுக்கிற வேளையிலே அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. Philippians chapter 1, பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் and verse 11. 11வது வசனம். Being filled with the fruits of righteousness which are by Jesus Christ unto the glory and praise of God. தமிழிலே 10வது வசனத்திலே இருக்கிறது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளினால் நிறைந்தவர்களாகி என்று கூறப்பட்டிருக்கிறது. 10வது வசனம். So spiritual fruit can only be beared by only a Christian can be a spiritual fruit, because a spiritual fruit is made alive, a person can bear spiritual fruit by the help of Jesus Christ.
ஆவிக்குரிய கனிகள் நம்மிலிருந்து வெளிப்படுவதற்கு அது யாரால் தான் வெளிப்படுத்த முடியும் என்றால் கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் பிறந்தவனால் மட்டுமே அந்த ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த முடியும். Because that says which are by Jesus Christ. ஏனெனில் அந்த வசனம் அப்படியாக கூறுகிறது, உண்டாகும்படி மகிமையும் துதியும் கனமும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி என்று கூறப்பட்டிருக்கிறது. Even though non-believers can live an upright life in the sight of man, தேவனை அறியாத பிற மதத்தினர்களும் ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை மனிதர்களுக்கு முன்பாக வாழ முடியும். but they cannot bear any spiritual fruit which the Bible says. அவர்களுக்குள்ளாக வேதம் சொல்லுகிற கனி, வேதம் எதிர்பார்க்கிற கனி இல்லையெனில் அவர்களுக்குள்ளாக வேதம் எதிர்பார்க்கிற கனி நிச்சயமாக வர முடியாது. Because that is made possible only by Lord Jesus Christ. ஏனெனில் அது இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே அவைகள் உண்டாக முடியும். Jesus said to his disciples, இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு கூறினார், without me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. When we are bearing spiritual fruit, நாம் கிறிஸ்துவனுடைய கனியை வெளிப்படுத்துகிற வேளையிலே that brings glory to God. அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும். How could God work in us to bear spiritual fruit? That is why we should remain humble in all our walks of life. தேவனுடைய கனி நம்முடைய வாழ்விலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் நம்மை நாமே அவருக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மையாக வைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. 1 Peter chapter 2 and verse 12. 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். Having a conversation honest among the Gentiles, that whereas they speak against you as evildoers, that they may bear good works which they shall behold glorify God in the day of visitation. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கையுள்ளவராக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். And also Matthew 5:16 says that. அதே வேளையிலே மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். And also அதே மேலும் your witness for Christ glorifies God. தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. Psalms 40 சங்கீதத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் and verse 10. 10வது வசனம். I have not hid thy righteousness within my heart. I have declared thy faithfulness and thy salvation. I have not concealed thy love kindness and thy truth from the great congregation. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லுகிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. A witness for Christ. அவருக்கு அந்த சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை. There is no such thing as a secret Christian. எந்த ஒரு காலகட்டத்திலும் ரகசிய கிறிஸ்தவம் என்று ஒன்றும் கிடையாது. You cannot hide your identity as a Christian for a long time. நம்முடைய அந்த கிறிஸ்துவிற்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஒரு நாளும் நாம் மறைத்து வைக்க முடியாது. Because the more you read his word and more you devote your time to study and love God, the more you are thrilled and more you are full to speak about God. நாம் கிறிஸ்துவிற்குள்ளாக இன்னும் நெருங்குகிற வேளையிலே, அந்த ஐக்கியத்தில் நாம் இன்னும் வளருகிற வேளையிலே, நாம் இந்த வேதத்தை ஆசையாக வாசிக்கிற வேளையிலே நாம் அவருக்காக சாட்சியாக நிற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உத்வேகம் நமக்குள்ளாக வீரியம் கொள்கிறது. Jesus said, இயேசு சொன்னார், I will declare the name of the person to my Father who honors my name here. தேவனுடைய பிதாவிற்கு முன்பாக நான் உங்களுடைய காரியத்தை நான் அறிக்கையிடுவேன். யாரை குறித்து அவர் கூறினார் என்றால், மனுஷருக்கு முன்பாக தேவனை குறித்து, இயேசுவை குறித்து அறிக்கையிடுவனை குறித்து அவர் அப்படி கூறினார். To whom they remain silent, Jesus will not proclaim their name. நாம் அமைதி காப்போமானால் தேவனும் அமைதி காப்பார். We should never be ashamed to proclaim ourselves as a Christian. நாம் தேவனுடைய சீஷர்கள் அல்லது கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று கூறிக்கொண்டு நாம் அமைதியாக இருப்பது அது கிறிஸ்துவனுடைய சீஷனுக்கு அடையாளம் அல்ல.
அதை குறித்து நாம் வெட்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 Peter chapter 4 1 பேதுரு 4வது அதிகாரம் and verse 16. 16வது வசனம். Yet if any man suffer as a Christian, let him not be ashamed, but let him glorify God on this behalf. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். As a Christian, you should not be ashamed. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. At any situation, you should not hide your identity as a Christian. நாம் ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த ஒரு அடையாளத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. Because Jesus is not only our Savior, இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் மட்டுமல்ல, but also our Lord, நம்முடைய கர்த்தரும், that is our owner. அவர் எல்லாவற்றிற்கும் எஜமானனாக இருக்கிறார். Not only that, அது மட்டுமல்ல, he is our king. அவர் ராஜாவாக இருக்கிறார். Apostles had that in mind. அப்போஸ்தலர்களுக்கு இந்த காரியங்கள் அவருடைய இருதயத்தில் இருந்தது. One charge made against them was, அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட ஒரு குற்றம் என்னவென்றால், they are praising and they are living for another king called Jesus Christ. அவர்கள் இன்னொரு ராஜாவையும் இன்னொரு ராஜாவிற்காகவும் அவர்கள் வாழ்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருந்தார்கள். That is Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து. To you and me, Jesus is not only our Savior but our Lord and our eternal King. உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகர் மட்டுமல்ல, அவர் உங்களுக்கும் எனக்கும் ராஜாவாக இருக்கிறார். So we should be a witness, a living witness until our death. ஆகவே நாம் தேவனுடைய சாட்சிகளாக சாகும் வரையிலும் மரணம் வரையிலும் அவருக்காக நிற்க வேண்டும். There is no retirement for a Christian. எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஓய்வு என்று ஒன்றுமில்லை. We should work until God gives us rest. தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தரும் வரையிலும் தேவனுக்காக நாம் ஓடி உழைப்பது அவசியம். And also, மேலும் we can glorify God by enduring suffering in our life. நாம் பாடுகளை சகிப்பதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். 1 Peter chapter 3 1 பேதுரு 3வது அதிகாரம் verses 14 to 17. 14 17 வசனங்கள் வரை. And if ye suffer for righteousness' sake, happy are ye, and be not afraid of the terror, neither be troubled, but sanctify the Lord God in your hearts, and be ready always to give an answer to every man that asketh you a reason of their hope that is in you with meekness and fear, having a good conscience, that whereas they speak evil of you as evildoers, they may be ashamed that falsely accuse your good conversation in Christ. For it is better that if the will of God be so, that ye suffer for well-doing than for evil-doing. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தை விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவை கேட்டு உங்கள் நல்நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்கள் விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படியாக நல் மனசாட்சியுடையவர்களாக இருங்கள். And also the verse we read earlier, chapter 4 and verse 16. இதற்கு முன்பாக நாம் வாசித்த வசனம் தான் 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது. If any man suffer as a Christian, let him not be ashamed, but let him glorify God. கிறிஸ்துவிற்காக ஒருவன் துன்பப்படுவானே ஆனால், அவன் தூஷிக்கப்படுவானே ஆனால் அவன் வெட்கப்படாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். If you are suffering just because you are a Christian and for the sake of holy life, that brings glory to God. நாம் தேவனுடைய நாமத்திற்காகவும் அவருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாம் பாடுபடுவோமானால் அது தேவனுடைய நாமத்திற்கு நிச்சயமாகவே மகிமையை சேர்க்கிறதாக இருக்கிறது. Some people do mischievous things and commit sin in their life, and because of that they are undergoing suffering, and they attribute to that to glorifying God, because I live for God and I am suffering for that. சிலர் இப்படியாக கூறுவார்கள்,
அவர்களுடைய சுய இச்சையிலே சிக்குண்டு சில பாடுகளை அவர்கள் சகிப்பதனால் அப்படி சகித்து கொண்டு அப்படியாக ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகள் படுவதனாலே நான் தேவனை போல இயேசுவை போல நான் பாடுபடுகிறேன் என்றும் சிலர் கூறுவதை நான் பார்த்திருக்கிறேன். That is not the thing. அது அப்படிப்பட்ட காரியம் அல்ல. And also அதே வேளையில் joy, சந்தோஷம். Psalm 100 சங்கீதம் 100வது அதிகாரம் and verse 2. 2வது வசனம். Serve the Lord with gladness, come before his presence with singing. 2வது வசனம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். That does not mean we should be laughing all the time. இது எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தை உடையதாக இவைகள் அல்ல. That will end up in severe consequences. அது வேறு விதமான விளைவுகளை நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்தும். But to take things in a positive manner. சில காரியங்களை ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு எடுத்துக்கொள்வது சால சிறந்தது. Not to have a pessimistic approach but to have an optimistic approach. எப்பொழுதுமே எதிரடையான எண்ணங்களுக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் நேர்முகமான எண்ணங்களுக்கு செவி கொடுப்பது நம்முடைய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும். To believe and serve the God is not a false optimism but is the true optimism. தேவனை நம்புவதும் அவரை விசுவாசிப்பதும் ஒருபொழுதும் அது எதிர்மறையான எண்ணமாக இருக்காது. அவைகள் முழுவதும் நேர்மறையான நம்முடைய வாழ்விலே பிரயோஜனத்தை விளைவிக்கிற காரியமாகவே அவைகள் அமையும். And also மேலும் gathering together as a church, நாம் ஐக்கியமாக ஒருமித்து கூடுவது, சபையாக ஒருமித்து கூடுவதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. Romans chapter 15 ரோமர் 15வது அதிகாரம் verses 5 to 7. 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். Now the God of patience and consolation grant you to be like-minded one toward another according to Christ Jesus, that ye may with one mind and one mouth glorify God, even the Father of our Lord Jesus Christ. Wherefore receive ye one another, as Christ also received us to the glory of God. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். One thing is very important here. இங்கு ஒரு காரியம் மிக மிக முக்கியம். Verse 5. 5வது வசனம். One toward another according to Christ Jesus. நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை. You should not teach unity at the cost of Christian doctrine. கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஒற்றுமையை குறித்து நாம் பேச முடியாது. You cannot be unified with a person who says that Jesus did not rose from the dead. நாம் தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாத ஒரு ஆளினிடத்தில் ஐக்கியம் கொள்வது அது முடியாத ஒரு காரியம். You could not be unified with a person who denies the virgin birth of Lord Jesus Christ. தேவனுடைய அந்த அவர் கன்னியிடத்திலே பிறந்தார் என்பதை விசுவாசிக்காத நபரிடத்திலே நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. Who denies the inerrancy and the infallibility of the Holy Scriptures. தேவனுடைய பரிசுத்த அந்த வேதாகம வார்த்தையை குறித்து விசுவாசிக்காத நபரிடத்தில் நாம் ஐக்கியப்பட முடியாது. Unity is necessary. ஐக்கியம் மிக மிக முக்கியம். But that has to be guarded by the biblical principles. ஆனால் அது தேவனுடைய அந்த வரைமுறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். That has to be, a church has to be built upon the word of a God, that is the rock. தேவனுடைய அந்த வார்த்தை என்கிற கன்மலையின் மீதாக சபையானது கட்டி எழுப்பப்படுவதாக. Only then that church will that will give glory to God. அப்பொழுதுதானே சபையானது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அது இருக்க முடியும். So, ஆகையால் having seen all these things, இந்த காரியத்தை பார்த்து வருகிற நாம் you can ask a question. நாம் ஒரு சில கேள்விகளை நாம் கேட்கலாம். I am ready to do that. நான் இவைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். How am I to prepare myself to live for the glory of God? எப்படியாக என்னை நான் ஆயத்தம் செய்வது, தேவனுடைய மகிமைக்காக வாழ்வதற்கு எப்படி என்னை ஆயத்தம் செய்வது? You have mentioned so many things. நீங்கள் அநேக காரியங்களை கூறினீர்கள். First, முதலாவது, leave off the unbiblical things.
தேவனுடைய வார்த்தைக்கு உட்படாத விஷயங்களை நாம் ஒதுக்குதல் வேண்டும். Before learning, you should unlearn the wrong things. நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அநேக கற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். You have to unlearn that. அவைகளை நாம் விட வேண்டும். You have to unlearn the wrong practices and wrong beliefs concerning the glory of God. நாம் கற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்களை கற்றுக்கொண்டதே நாம் முதலாவது நாம் அவைகளை விட்டு விலக வேண்டும். Then பின்பு you have to do three things. நாம் மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும். First, you and I have an attitude. We should have an earnest desire to glorify God. உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தீராத ஒரு ஆசை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆசை என்னவென்றால் அது என்ன ஆசை என்றால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே. We have to that deep attitude. அந்த ஆழமான ஒரு விருப்பம் நமக்குள்ளாக வேண்டும். And also we should have the clear knowledge. We should know what glorifies God. பின்பு நமக்கு நல்ல ஒரு அறிவு இருக்க வேண்டும். என்ன அறிவு என்றால் எப்படியாக தேவனை மகிமைப்படுத்துவது என்கிற அறிவு. Then மூன்றாவது, we should commit ourselves. We should have a will to commit ourselves to glorify God in all our walks of life. நம்முடைய வாழ்வை முழுவதுமாக கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். Also think of these things. இந்த காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். How much I am learned of God and His nature. நான் எந்த அளவிற்கு தேவனை குறித்தான காரியங்களை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். Through His general revelation and through His special revelation, that is the word of God. அவருடைய பொதுவான சிந்தனையிலிருந்தும் அவருடைய வேத வார்த்தையிலிருந்தும் எந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொண்டிருக்கிறேன். In how many ways God has blessed me, my family, my belongings. எவ்வாறு தேவன் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். How God has loved me. தேவன் என்னை எவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்கிறார். If you start an inventory, that will go on and go on. இப்படியாக நாம் ஒரு பரிசோதனை நாம் பண்ணி பார்ப்போமானால் அது போய்க்கொண்டே இருக்கும். And also prayer is an important preparation. ஜெபம் மிக மிக முக்கியமானது. அது நம்மை ஆயத்தம் செய்கிறது. We should pray and thank God for His goodness. தேவன் செய்த நன்மைக்காக அவரை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். We should pray just like Moses prayed. நாம் மோசேயை ஜெபித்தது போல் நாம் ஜெபிக்க வேண்டும். Not for money, செல்வத்திற்காக அல்ல. not for fame, புகழிற்காக அல்ல. Lord, I want to know you. தேவனே, உம்மை நான் அறிய வேண்டும். That does not mean you should see God face to face. அது தேவனை நாம் முகமுகமாக பார்ப்பது என்பதை குறிப்பதில்லை. That is not necessary in this dispensation and in our present life. We shall see God in our eternity. அது இந்த யுகத்திற்கு அடுத்ததும் அல்ல. நாம் தேவனை முகமுகமாக தரிசிப்பது என்பது அது நித்திய வாழ்வில் தான் அவைகள் நடக்கும். But to see the glory of God is to know God personally and His attributes and His power made manifest in all the walks of your life. தேவனை மகிமைப்படுத்துதல் என்பது அவருடைய பண்பு நிலைகளை அறிந்து உணர்ந்து அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வில் அவரை செயல்படுத்துவதாகும். And also to pray, நாம் ஜெபிக்க வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்றால், Lord, people should see you in me. தேவனே, உம்மை அறியாத ஜனங்கள் என் மூலமாக உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். That should be our desire. அதுவே நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். And also we should devote our time to know, time to do a serious study on the word of God. நாம் தேவனுடைய அந்த வசனத்தை தியானிக்கிற அந்த தியானிப்பிலும் தொடர்ச்சியாக நாம் இருக்க வேண்டும். We should see the life of the Old Testament saints, New Testament saints, and how God's name was glorified through their life, what they did. நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் நாம் பார்க்க வேண்டும். எவ்வாறு தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்பதை நாம் ஆராய்வது அவசியமாக இருக்கிறது. And also place yourself in the range of as a disciple of Jesus Christ in the biblical times. நம்மை தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களோடு நாமே ஒப்பிட்டு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையோடு நம்மை ஒப்பிட்டு நாம் பார்ப்பது அவசியமாக இருக்கிறது.
how we should react when Jesus spake a word. தேவன் பேசுகிற பொழுது எவ்வாறு மறு உத்தரவு கொடுத்திருப்பேன்? Jesus spoke to Peter, why have you doubted? இயேசு அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலே கேட்கிற வேளையிலே அவர் இப்படியாக கேட்கிறார், நீ ஏன் என்னை சந்தேகப்பட்டாய் என்று. If I were in that situation, will I doubt or will I believe? நான் அந்த சூழலில் இருந்திருந்தேன், ஆனால் நான் சந்தேகப்பட்டிருப்பேனா, சந்தேகப்பட்டிருக்க மாட்டேனா என்பதை குறித்து நாம் ஆராய்வது அவசியம். And also devote your time to read the life of missionaries and how they suffered for God and how God's name was glorified through their work. மிஷனரிகளுடைய வாழ்க்கை சரிதைகளை வாசிப்பதிலே நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். அதற்கென்று கால நிலைகளை நாம் ஒதுக்குவது அவசியமாக இருக்கிறது. எப்படியாக தேவன் அவர்களை பயன்படுத்தினார் என்றும் தேவன் அவர்களை எவ்வாறு மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். After you have prepared yourself, எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்ட பிறகு you are making that as a practice. நாம் ஆயத்தம் செய்த அனைத்து காரியங்களையும் நாம் அனுபவமாக்குவது அவசியமாக இருக்கிறது. In our everyday life, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் am I doing this for my glory or God's glory? நான் இந்த செயலை, ஒரு குறிப்பிட்ட செயலை நான் என்னுடைய மகிமைக்காக செய்கிறேனா அல்லது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறேனா? Anything, எதுவாக இருந்தாலும் சரி. Because ஏனெனில் 1 Corinthians chapter 10 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் verse 31 31வது வசனம், whether therefore ye eat or drink or whatsoever ye do all to the glory of God. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். All for the glory of God. எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Everyone is committed in a thing when they are awake. விழித்திருக்கிற வேளையிலே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டிருப்போம். We should often ask ourselves, நாம் அடிக்கடி நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், is this thing bring glory to God? இந்த செயல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? Then பின்பு am I trying to please God or please myself? நான் தேவனை பிரியப்படுத்துகிறேனா அல்லது என்னை தானே நான் பிரியப்படுத்துகிறேனா? This is very important. இது மிக மிக முக்கியம். There are things which we desire. நாம் अनेक காரியங்களை நாம் ஆசைப்படலாம். Because this flesh and spirit struggle. ஏனெனில் நம்முடைய மாம்சமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று போராடுகிறது. Then at that point, அந்த புள்ளியில் தானே the thing we decide is, will it please God? அந்த இடத்தில் தான் நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா அல்லது we should make a practice that I will only be pleased when God's will be done. நாம் பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் தேவனுடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியம் மட்டுமே. And finally, இறுதியாக, how can I bring the most glory to God in this situation? சில சூழ்நிலைகளிலே நான் எவ்வாறு தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்ப்பது? Every kind of situation, எல்லா விதமான சூழ்நிலை, dangerous situation, அது ஆபத்தான நிலையிலும், pathetic situation, ஒரு இக்கட்டான நிலையிலும், even in that situation, அந்த சூழ்நிலையிலும் how could I make that bring the most glory to God? அந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுடைய நாமத்தை எப்படியாக மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். This is not a one day process. இது ஒரு நாளிலே நடக்கிற காரியம் அல்ல. This should continue throughout our life. இது நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். Because to him be glory both now and forever. ஏனெனில் அவருக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் அவர் மகிமைப்பட வேண்டும். Because in the eternity we will be fully committed to in glorifying God. ஏனெனில் நாம் நித்திய வாழ்விலே, நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக செல்கிற வேளையிலே நாம் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவர்களாகவே அங்கே காணப்படுவோம். But we should also do that. Here also the scripture demands that Peter says that to him be glory both now and forever. அந்த காரியத்தை அங்குதான் செய்ய வேண்டும் என்பதல்ல, அந்த மகிமையை சேர்க்கிற காரியத்தை நாம் பூமியிலும் செய்ய வேண்டும். அதை தான் பேதுரு கூறுகிறார், எப்பொழுதும் என்று அவர் கூறுகிறார். God wants each one of us to live for him. நாம்
இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் குறித்து தேவன் விரும்புகிற காரியம் அதுவே. நாம் அவருடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்பதே. God knows we are weak beings. தேவனுக்கு நன்றாகவே தெரியும் நாம் நிர்பந்தமான மனிதர்கள் என்று. We may often fail. நாம் வீழ்ச்சி அடைகிறவர்கள் என்பதே தேவன் அறிவார். We may often fall. நாம் அடிக்கடி கீழே சறுக்குகிறவர்கள். We may often stumble. நாம் நிலை தடுமாறுகிறவர்கள் என்பதை தேவன் அறிவார். But ஆனால் God helps us. தேவன் உதவி செய்வார். I want to close this series with a verse. நான் ஒரு வசனத்தை சுட்டி காண்பித்து இந்த பகுதியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். You may think that this is very difficult. நாம் நினைக்கலாம் இந்த சாத்தியமா, இவைகள் எல்லாம் கடினமான காரியங்களாயிட்டே. Yes, we have to pay a price. உண்மை, நாம் நிச்சயமாக அதிகமான கிரயத்தை இதற்காக நாம் செலுத்த வேண்டும். We must stand uncompromising for God and His word. நாம் தேவனுக்கென்றும் அவருடைய வசனத்திற்கென்றும் நாம் நிற்பது என்பது ஒரு பலம் நிறைந்த ஒரு காரியம்தான். But our mind can be strengthened by the belief, by knowing that we are not alone here. நம்முடைய மனதிற்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் இங்கு தனிமையாக இல்லை. Hebrews chapter 12 and verse 1 and 2. எபிரேயர் 12வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். Wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாவமான பாரமான யாவத்தையும் நாம் நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கொடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Two things. இரண்டு காரியங்கள். We are not alone here. நாம் தனிமையாக இல்லை. We are compassed about with so great a cloud of witnesses. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. A few examples are given in the previous chapter. நாம் சில உதாரணங்களை இதற்கு முன்பான பகுதிகளிலே நாம் Hebrews chapter 11 gives us many examples. எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசித்தால் அங்கு अनेक மனிதர்களை விசுவாச வீரர்களை பார்க்க முடியும். But above that, அதை தாண்டிலும் அதை how can we live for the glory of God? தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வது எப்படி? Lay aside every weight. எல்லா பாரமான யாவற்றையும் நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். To each person something is a weight for them, burden for them. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் சில பாரங்கள் இருக்கிறது. To a Christian, except Christ, nothing should be a weight for him. ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்துவை தவிர்த்து வேற எந்த சுமையும் இருக்க கூடாது. And also lay aside sin which easily beset us. நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளுவது அவசியமாக இருக்கிறது. And looking unto Jesus. தேவனை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். Because Jesus is the author of our faith. ஏனெனில் இயேசு மட்டுமே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர். And also he is the finisher of our faith. அவரே அந்த விசுவாசத்தை முடிக்கிறவர். So anything, nothing should separate us from the love of God. ஏனெனில் அதனால் தேவனுடைய அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. By following these things, இந்த காரியத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக we can live for the glory of God. தேவனுடைய மகிமைக்கென்று நம்மால் வாழ முடியும். During the Reformation period, மறுமலர்ச்சியின் நாட்களிலே the church fathers coined a Latin phrase coram deo. சபை சீர்திருத்தவாதிகள் coram deo என்கிற ஒரு பதத்தை அவர்கள் சுட்டி காண்பித்தனர், அவர்கள் உருவாக்கினர். That signifies three things. அது மூன்று காரியத்தை சொல்லுகிறது. Under the authority of God, தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பது. Before the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்பது. For the glory of God, தேவனுடைய மகிமைக்கென்று நிற்பது. That is why they shined for God. ஆகையால் தானே அந்த சீர்திருத்தவாதிகள் தேவனுக்கென்று பிரகாசித்தார்கள். Within a short span of time they had done marvelous things for God. ஒரு
ஒரு சுருங்கிய காலத்தில் தேவனுக்கென்று மகா பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார்கள். Why can't we do that like that now? நம்மால் ஏன் அவைகளை செய்ய முடியாது? Let us commit ourselves. நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தின் முன்பாக ஒப்பு கொடுப்பது Let us அவசியம். prepare ourselves. நம்மை நாமே ஆயத்தம் செய்ய வேண்டும். Lord, help us. தேவன் உதவி செய்வார். Lord, help us to live for you. தேவனே எனக்கு உதவி செய்யும் உமக்கென்று வாழ்வதற்கு. Spirit of God, guide me. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வழிகாட்டும். God will certainly help us. தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி A செய்வார். day will come. ஒரு நாள் வரும். God will say unto you, நம்மை பார்த்து தேவன் கூறுவார், well done, my faithful servant. நன்றாக முடித்தாய். Enter your master's joy. மகிமையான அந்த சந்தோஷத்திற்குள்ளாக நீ பிரவேசி என்று அவர் கூறுவார். So here we have seen the last exhortations by the apostle Peter to the church. ஆகவே இந்த இடத்தில் தானே நாம் அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதிய அந்த கடைசி வாக்கியத்தை குறித்து நாம் பார்த்தோம். 4 things. 4 காரியங்கள். First, verse 17, you have to be cautious நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்கள். against false prophets and false teachers. கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள போதங்களையும் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். And next, இரண்டாவதாக, you have to know Jesus and you have to live for Jesus. இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இயேசுவிற்காக வாழ வேண்டும் என்பது. To know what is grace and what is knowledge and to pursue and grow in the grace and the knowledge of Jesus Christ. கிருபை என்றால் என்ன, அறிவு, தேவனை அறிகிற அறிவு என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டும் அந்த கிருபையிலும் அறிவிலும் வளர்ச்சி அடைகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். And finally and ultimately this everything leads to the glory of God. இறுதியாக இந்த அனைத்து காரியங்களும் நம்மை எதற்கு நேராக நடத்துகிறது என்றால் தேவனுடைய மகிமைக்கு அவைகள் தேவனுடைய மகிமை சேர்க்கும்படியாக இந்த அனைத்து காரியங்களும் நம்மை நடத்துகிறது. Look back. திரும்பி பாருங்கள். What are the things I have done? நான் என்னென்ன காரியங்களை நான் செய்திருக்கிறேன்? In these things, இந்த காரியத்தில் what things brings glory to God? எந்த காரியம் தேவனுக்கு மகிமையை சேர்க்கும்? In everyday day-to-day life, நம்முடைய வாழ்நாட்களிலே can I boldly say that I am living for the glory of God? நம்மால் சொல்ல முடியுமா நான் தேவனுக்கு என்று நான் வாழ்கிறேன் என்று? Am I studying for the glory of God? நான் தேவனுடைய மகிமையை நான் படிக்கிறேனா? Am I working for the glory of God? நான் தேவனுடைய மகிமைக்காக நான் முயற்சி எடுக்கிறேனா? Rethink. தற்பரிசோதனை பண்ணி பாருங்கள். Everything that was not done for God's glory will perish. தேவனுக்கு மகிமையை சேர்க்காத எந்த ஒரு காரியமும் சின்னாபின்னமாகும். Only the things which are done for God's glory will remain forever. தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிற ஒவ்வொரு செயலும் அது பேசுகிறதாக இருக்கிறது. It will remain forever and ever. அது எப்பொழுதுமே இருக்கிறதாக இருக்கிறது. It is like a treasure laid up in heaven. அது பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கு சமமா இருக்கிறது. No moth can destroy that. எந்த ஒரு பூச்சியும் அந்த பொக்கிஷத்தை அழித்து விட முடியாது. Let us all surrender ourselves to God and ask the mercies of God so that God may be glorified in our lives. ஆகையால் நாம் அனைவரும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருப்போம். I hope that this teaching series will be a blessing to you. நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த பாடப்பகுதிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. God willing, we will see you in another teaching series. Until then, may the grace of God will bless you all. Amen. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த ஒரு பாடத்தின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.